ஸ்ரீ சுந்தரகாண்டம் 64வது சர்க்கம். ஹனுமானும் மற்றவர்களும் திரும்பி வருதல். சுக்ரீவனின் வார்த்தைகளை கேட்டதும் ததிமுகன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ரகுவம்சத்தை சேர்ந்த மேன்மையுடைய இளவரசர்களான ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் ஆகியோரை சுக்ரீவனையுடன் இணைந்து வணங்கிவிட்டு அவன் தன் ஆட்களுடன் ஆகாய வழியாகவே மதுவனத்திற்கு திரும்பிச் சென்றான். சென்ற அதே வேகத்தில் திரும்பி வந்த அவன் ஆகாயத்திலிருந்து தரையில் இறங்கினான். மதுவனத்தை அடைந்ததும் அந்த வானர வீரர்கள் அனைவரும் தேன் குடித்த போதை தெளிந்து தாங்கள் குடித்தவற்றை சிறுநீராக வெளியேற்றி கொண்டிருந்ததை கண்டான். மதுவனத்தின் பாதுகாவலனான அந்த ததிமுகன் அவர்களிடம் சென்று அங்கதனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு இவ்வாறு கூறினான். இனிய குணம் கொண்ட இளவரசரே, அறியாமையாலும் கோபத்தாலும் எங்கள் தோட்ட காவலர்கள் உங்களை தடுக்க முயன்றனர். அவர்களுடைய விவேகமற்ற செயல் குறித்து தயவு செய்து அவர்களிடம் கோபம் கொள்ளாதீர்கள். சக்தி மிகுந்தவரே, நீங்கள் இளவரசர் மற்றும் இந்த காட்டின் அதிபதி. முட்டாள்தனத்தினால் நாங்கள் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டோம். அதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். குற்றமற்றவரே, உங்கள் சிறிய தந்தையிடம் வானர வீரர்களான நீங்கள் திரும்பி வந்தது பற்றி நான் கூறிவிட்டேன். இந்த வானர வீரர்கள் அனைவருடன் நீங்கள் திரும்பி வந்ததை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் சுக்ரீவ அரசர். எனவே இந்த மதுவனம் அழிக்கப்பட்டது பற்றி அவரிடம் சிறிது கூட கோபமில்லை. வானரர்களின் அரசரும் உங்களின் சிறிய தந்தையுமான சுக்ரீவ மகாராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக சற்றும் தாமதிக்காமல் உங்கள் அனைவரையும் திருப்பி அனுப்பும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உத்தரவுகளின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வதில் நிபுணனான அங்கதன் ததிமுகனின் இனிய சொற்களை கேட்டதும் தன் தோழர்களிடம் கூறினான். வானர தலைவர்களே, நாம் திரும்பி வந்த செய்தி ராமபிரானை சென்றடைந்து விட்டது என்று அறிகிறேன். வெற்றிகரமான போர் வீரர்களே, வேறு இடங்களில் இனியும் நாம் நேரத்தை வீணாக்கி தேவையற்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டு தாமதம் ஏற்படுத்துவது முறையல்ல. வானரர்களே, நீங்கள் திருப்தியடையும் அளவிற்கு தேன் குடித்து விட்டீர்கள். போதுமான அளவு ஓய்வும் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். இனிமேலும் தாமதிக்காமல் நம் எஜமானரான சுக்ரீவ மகாராஜாவின் இருப்பிடத்திற்கு செல்லலாம். வானர வீரர்களே, நான் உங்கள் முடிவிற்கு கட்டுப்படுகிறேன். நீங்கள் கூடி பேசிவிட்டு என்னிடம் என்ன கூறுகிறீர்களோ அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஒரு வெற்றிகரமான பணியை முடித்துவிட்டு வந்திருக்கும் உங்களுக்கு நான் உத்தரவிடுவது முறையாக இருக்காது. எனவே நான் இளவரசனாக இருந்தாலும் உங்களுக்கு உத்தரவிட நான் தகுதி படைத்தவன் என்று நான் நினைக்கவில்லை. அங்கதனின் இந்த குற்றமற்ற வார்த்தைகளை கேட்டு வானரர்கள் மகிழ்ச்சியடைந்து இவ்வாறு பதில் கூறினர். உயர்ந்த வானர இளவரசரே, கட்டளையிடக்கூடிய நிலையில் யார் இவ்வளவு அடக்கமாக பேசுவார்? தன் அதிகாரத்தையும் செல்வத்தையும் உணர்ந்திருப்பவர்கள் எல்லா சாதனைகளையும் தங்களுடையதாக ஆக்கிக் கொள்வார்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்றவையாக இருக்கின்றன. இவற்றை எல்லோரிடமும் பார்க்க முடியாது. உங்களுடைய இந்த அடக்கம் எதிர்காலத்தில் நாம் அதிக சிறப்புகளை பெற நீங்கள் எவ்வளவு பொருத்தமானவர் என்பதை கூறுகிறது. மிகுந்த சக்தி படைத்த வானர அரசர் சுக்ரீவர் இருக்கும் இடத்திற்கு திரும்பி செல்ல உங்கள் உத்தரவிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் உத்தரவில்லாமல் வானரர்களான நாங்கள் எந்த திசையிலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். உயர்ந்த வானரரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை உண்மையாக உணர்ந்து உங்களிடம் கூறுகிறோம். அவர்கள் இவ்வாறு கூறிய அங்கதன் அவர்கள் கிளம்புவதற்கான உத்தரவை பிறப்பித்தான். உடனே அந்த சக்தி வாய்ந்த வானரர்கள் அனைவரும் வானில் எழும்பினர். உண்டி வில்லிலிருந்து செலுத்தப்பட்ட கற்களை போல் அந்த வானரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வானத்தை மறைப்பது போல் வான்வெளியில் தாவிச் சென்றனர். வேகம் மிகுந்த அந்த வானரர்கள் வான்வெளியே சென்றபோது மேகங்கள் நகர்ந்து செல்லும் போது ஏற்படும் ஒலிகளைப் போன்ற ஒலிகள் உருவாயின. அங்கதனும் அவன் ஆட்களும் அருகில் வந்து கொண்டிருந்த போது வானரர்களின் அரசனான சுக்ரீவன் சோகத்தில் ஆழ்ந்திருந்த தாமரை கண் கொண்ட ஸ்ரீ ராமபிரானிடம் இவ்வாறு கூறினான். தயவு செய்து மன சமாதானம் அடையுங்கள். உங்களுக்கு விரைவிலேயே நல்ல காலம் பிறக்கும். அன்னை சீதா பிராட்டி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார். அதில் எந்த ஐயமும் இல்லை. இல்லாவிட்டால் அவர்கள் திரும்ப வருவதற்காக விதிக்கப்பட்டிருந்த கால கெடுவை அவர்கள் மீறி இருக்க மாட்டார்கள்.
தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்யாமல் என் வாரிசும் வானர தலைவர்களில் ஒருவனுமான அங்கதன் என்னிடம் ஒருபோதும் திரும்பி வரமாட்டான். தன் பணியை செய்து முடிப்பதில் வெற்றி அடையாதவர்களின் மனப்பான்மை இவ்வாறு இருக்காது. அவர்கள் அச்சத்துடன் இருப்பார்கள். அவர்கள் முகங்கள் வாடியிருக்கும். அங்கதன் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இல்லாமல் இருந்திருந்தால், எங்கள் பாட்டன்கள் முப்பாட்டன்கள் என்று பழைய தலைமுறையிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கும் நாங்கள் மிகவும் கவனமாக பாதுகாத்து வந்திருக்கும் மதுவனத்தை அவன் அழித்திருக்க மாட்டான். ஸ்ரீராமபிரானே, நீங்கள் கௌசல்யா அன்னையின் நற்றவ பலனின் வடிவம். நீங்கள் கடுமையான கட்டுப்பாட்டுகளுடன் வாழ்பவர். ஹனுமான் சீதையை கண்டுபிடித்திருப்பார் என்று நம்பி மன அமைதியுடன் இருங்கள். வேறு யாராலும் இதை சாதிக்க முடியாது. இந்த உண்மைகள் பற்றி எந்த ஐயமும் இல்லை. மிகுந்த அறிவாற்றல் உள்ளவரே இதை சாதிக்கும் ஹனுமானை தவிர வேறு யாரும் கருவியாக இருந்திருக்க முடியாது. இந்த சாதனைக்கு உரியவர் ஹனுமான் மட்டுமே. அத்தகைய சாதனை சக்தி, அறிவு கூர்மை, சிந்தனை உறுதிப்பாடு, துணிவு அத்தனையும் ஒருங்கே பெற்று சூரியனின் ஒளி போன்ற பிரகாசத்துடன் திகழ்பவர் ஹனுமான் மட்டுமே. அது மட்டுமல்ல, அங்கதன் தளபதியாகவும் ஜாம்பவான் தலைவராகவும் ஹனுமான் வழிகாட்டுபவராகவும் இருக்கும்போது எந்த பணியும் தோல்வியில் முடியாது. துணிவுள்ளவரே, எனவே உங்கள் வருத்தத்தை விட்டொழியுங்கள். அப்போது ஹனுமானின் சாதனையில் பெருமை கொண்டு தங்கள் வெற்றியை அறிவிக்கும் ஆவலுடன் கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த வானரர்களின் பேச்சு குரல்கள் வானில் கேட்டன. வானரர்களிடமிருந்து வந்த ஒலிகளை கேட்டதும் வானரர்களின் அரசன் தன் மகிழ்ச்சியின் அடையாளமாக வளைந்திருந்த தன் வாளை நிமிர்த்தி கொண்டான். ஸ்ரீராமபிரானை சந்திக்க ஆவலாக இருந்த வானரர்கள் அங்கதன் மற்றும் ஹனுமானால் வழிநடத்தப்பட்டு அங்கே வந்து சேர்ந்தனர். அங்கதனும் மற்ற வானர வீரர்களும் உற்சாகமான மனநிலையில் அரசன் சுக்ரீவன் மற்றும் ஸ்ரீராமபிரான் முன்வானிலிருந்து வந்து இறங்கினர். வீரரான ஹனுமான் முதலில் ராமபிரானின் காலடிகளில் விழுந்து வணங்கி அன்னை சீதை உடலளவில் காயப்படாமலும் கற்புடனும் இருக்கிறார் என்பதை அவரிடம் தெரிவித்தார். அன்னை சீதை கண்டுபிடிக்கப்பட்டார் என்ற வார்த்தைகளை ஹனுமானின் வாயிலிருந்து லக்ஷ்மண சுவாமியுடன் சேர்ந்து ராமபிரான் கேட்டதும் அந்த வார்த்தைகள் அமிர்தம் போன்று அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தன. தன் பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக ஹனுமானுக்கு சுக்ரீவன் பாராட்டு தெரிவித்தான். லக்ஷ்மண சுவாமி ஹனுமானிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர் முகத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்த்தார். பிறகு எல்லா எதிரிகளையும் அளிப்பவரான ஸ்ரீராமபிரான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக ஹனுமானை முகமலர்ச்சியுடனும் மரியாதையுடனும் நோக்கினார். 64ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.